நீங்க தான் பேட்டி எடுக்க போறீங்களா? ஆமாய்யா. தம்பி பேரு? பேரு புகழேந்தி. வணக்கம். இன்று நம் சிறப்பு விருந்தினராக பேட்டி அளிப்பவருக்கு நம் இந்திய தேசத்தில் ஏன் உலக அரங்கிலேயே அறிமுகம் தேவையில்லை. வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லா பொதுமக்களும் ஒவ்வொரு தேர்தலையும் வரப்போற முதல்வர் நமக்கு ஏதாவது நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஓட்டு போடுறாங்க. ஆனா கடைசியில அவங்களுக்கு மிஞ்சினது என்னமோ ஏமாற்றமும் அதிருப்தி தான். இது நம்ம ஆட்சியிலையும் இருக்கு. இதுக்கு காரணம் என்னங்கய்யா? என்ன சொல்றீங்க நீங்க? வீட்டுக்கு வீடு கலர் டிவி, கிராமத்துக்கு கிராமம் டிஷ் ஆண்டனா, தெருவுக்கு தெருவு எஸ்டிடி பூத்துன்றான், இன்டர்நெட்ன்றான். எல்லாரும் 2 வீலர்ல போறாங்க. நகை கடையிலையும் ஜவுளி கடையிலையும் ஜனங்க கியூல நின்று வாங்குறாங்க. கிஷ்கிண்டா போறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறாங்க. இவ்வளவு ஏன் எல்லாரும் செருப்பு போடுறாங்க, வாட்ச் கட்டுறாங்க. மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. கடந்த 15 வருஷமா பஞ்சம் பட்டினின்னு எவனா செத்தான்னு செய்தி வந்திருக்கா சொல்லுங்க. ஐயா, நீங்க சொல்ற மாதிரி நகை கிடைக்கல, எந்த விவசாயம் போய் நிக்கிறதில்ல, எந்த கூலிக்காரனும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறதில்ல, குறுக்கு வழியை சம்பாதிக்கிறவனும் லஞ்சம் வாங்கணும் தான் நீங்க சொல்ற இந்த சுகத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான். பணக்காரங்க மேலும் பணக்காரங்க ஆயிட்டே இருக்காங்க, ஏழைங்க இன்னும் ஏழை ஆயிட்டே இருக்காங்க. பஸ்லையும் ரயிலையும் கசங்குறாங்க. மக்கள் அரிசிக்கும் மண்ணெண்ணைக்கும் மணிக்கணக்கா கியூல நிற்கிறாங்க. சத்துணவுக்காக மட்டுமே பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்புறாங்க. ஐயா, நம்ம குழந்தைங்க இன்னும் ரோட்ல பிச்சை எடுத்து தானே இருக்காங்க. குத்தம் சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. தம்பி, நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் படிச்சவங்க எண்ணிக்கை 62.5% ஆயிருக்கு. ஆனா கேரளால 100% இருக்கையா? தொழில் ரீதியா 7வது இடத்துல இருந்தது, இப்ப 5வது இடத்துக்கு வந்திருக்கு. வெங்கல பதக்கம் வாங்குறவனை விட தங்க பதக்கம் வாங்குறவனுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி இல்லைங்களா? வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க 39% இருந்து இன்னைக்கு 32% ஆயிருக்கு. ஆனா இன்னும் நம்ம கிராமங்கள்ல ஒரு ஆளோட ஒரு நாள் சராசரி வருமானம் 3 ரூபாய் தானங்கய்யா. தம்பி, ஓகே, ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா, இது வந்து வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபார்ம் ரிப்போர்ட், இது IMF ரிப்போர்ட், இது ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அண்ட் திஸ் இஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இது வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட். உலக வங்கி கொடுத்த கடன் மக்களுக்கு சரியா போய் சேரல. உங்க அமைச்சர்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்கன்னு அடுத்த தவணையை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது உனக்கு தெரியாது தம்பி. உலக வங்கி நம்ம மாநிலத்தையே அவங்க கிட்ட அடமானம் வைக்கிற மாதிரி 1000 கண்டிஷன் போட்டாங்க. அது உங்களுக்கு சொல்றதுக்கு இல்ல, மக்களுக்கு சொல்றேன். வேறமா சொல்லுங்க. மக்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, நமக்கு உலக வங்கியில இருந்து வர வேண்டிய நிதியை அவங்க ஏன் கொடுக்கல? தம்பி, அது 1000 பக்கம் ரிப்போர்ட். அனெக்சர் ABCDன்னு 18 இருக்கு. 15 ரூபா செக்ரட்டரியேட்ல கட்டி சாவாசமா படிச்சு பார்த்துட்டு மக்களுக்கு சொல்ல. அடுத்த கேள்வி. ஐயா, நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வசதியான குடும்பத்தை சேர்ந்தவரா? இல்லப்பா, சாதாரண ஏழை விவசாய குடும்பம். உங்க சம்பளம் எவ்வளவு? இல்ல, உங்க சம்பளம் எவ்வளவுன்னு? வெடிப்பு போக ஒரு 18,000 ரூபாய் வரும். அதாவது வருஷத்துக்கு சுமார் 2 லட்சம் ரூபாய். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இத்தனை வருஷத்துல உங்க மொத்த சம்பாத்தியமே ஒரு 25 லட்சம் கூட தாண்டாது. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட 800 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அது எப்படிங்க வந்தது? அபாண்டமான குற்றச்சாட்டு. வேணும்னா வழக்கு போடுங்க. நீதிமன்றத்தில் வந்து நான் குற்றமற்றவன் நிரூபிக்க தயார். வழக்க 10-15 வருஷமா விசாரணை நடக்காம நிலுவையில் இருக்கிற கேஸுங்களோட எண்ணிக்கை மட்டும் 14 லட்சம். குற்றவாளிங்க எந்த பயமும் இல்லாம தொடர்ந்து தப்பு செய்யறதுக்கு மூல காரணமே இந்த தாமதம் தான் அப்படின்னு நான் சொல்ல. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுது. ஞாபகம் இருக்குங்களா? பார்த்த மாதிரி இருக்கு. உங்க தேர்தல் வாக்குறுதி புத்தகம் ஞாபகம் இல்லை? எப்படி மறக்க முடியும்? புத்தகத்தை எழுதுனதே நான் தானே. ஒவ்வொரு வாக்குறுதியும் மனசுல பதிஞ்சிருக்கு. ஜாதி இல்லாத சமுதாயம் அமைக்க, சட்ட ஒழுங்கில் அமைதி காக்க, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க, நியாய விலையில் அன்றாட பொருள் தர, எல்லோருக்கும் இலவச கல்வி, கனவின் அச்சா இருக்கு. லானால புள்ளி போடல மனப்பாடம். இதெல்லாம் வந்துச்சுன்றீங்களா? வரலன்றியா? சட்ட ஒழுங்கில் அமைதி காப்போன்றீங்க. ஆனா அந்த சட்ட ஒழுங்கு செயல்படாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே. ஜாதி இல்லாத சமுதாயம் அமைப்போன்றீங்க. ஆனா அந்த ஜாதி கலவரத்தை ஊக்குவிக்கிறது நீங்க தானே. தம்பி, தம்பி, என்ன கோபப்படுத்தணுன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேட்கறியா? என்ன காதிலுங்க, மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. ஒரு பஸ் டிரைவர் நடு ரோட்ல பஸ் நிறுத்திட்டு டிராபிக் ஜாம் பண்றான். கேட்ட ஆளுங்கட்சின்றான். டிராபிக் போலீஸால எந்த ஆக்ஷன் எடுக்க முடியல. இன்னொரு டிரைவர் டயர் கீழே படுத்துட்டு ஜாதி பேரை சொல்லி பயமுறுத்துறான். ஒரு போலீஸ் கமிஷனர் தன்னுடைய கடமையை செய்ய முடியல. அப்ப உங்களை நடவடிக்கை எடுக்க சொன்னா எங்க அந்த ஜாதி சப்போர்ட் போயிருமோன்னு பயந்து எந்த நடவடிக்கை எடுக்காம சும்மா இருந்துட்டீங்க. தமிழ்நாடு பத்திக்கு தெரிஞ்சது. அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. எத்தனையோ பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லை. 300 கோடி ரூபாய் நஷ்டம் இருக்கு. அதுவும் உங்களுக்கு முக்கியம் இல்லை. இப்ப உங்களுடைய ஒரே குறிக்கோள் உங்க பதவியை விட்டுக்கூடாது. அப்படிதான்
அவ்வளவுதானே, பேட்டி முடிஞ்சிருக்கான். வணக்கம். ஐயா, பேட்டி இன்னும் முடியல. லைப்ரரியில் ஓடிக்கிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லலை. ஸோ ப்ளீஸ் உட்காருங்க. நல்லா டப்பிங் பண்ணியிருக்கீங்க. என்ன மாதிரி குரல் வாழ இருக்கிற எவனையும் வச்சு டப் பண்ணிட்டு மக்கள் மனசை கலக்கி பார்க்குறீங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அந்த கலவரத்தை படம் பிடிச்சதே நான் தான். ஓஹோ ஓஹோ, எதிர்கட்சிக்காரங்கிட்ட எவ்வளோ வாங்கினேன்? நீங்க எதிர்க்கட்சியா இருந்தப்போ எவ்வளவு கொடுத்துருப்பீங்க? கையில் ஒரு மைக்கு, சேட்டலைட் டிவி இருக்குன்னு ஒரு கோட்டை மாட்டிட்டு நீங்க என்ன வேணா கேட்பீங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லுமா? இல்ல, பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அதுக்கு தான் 6 கோடி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சிஎம் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னைக்காவது ஒரு நாள் சிஎம் ஆபீஸ் வாசப்படியாவது நீச்சிருக்கியா? வந்து பார், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்ன வந்து சந்திக்கிறாங்கன்னு. எவ்வளவு குறைநறைகள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு நன்றி, எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு மாலைகள், எவ்வளவு மரியாதை, எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். எதையும் எடுத்தோமா கவுத்தோமா முடிவெடுக்க முடியாது. ஒரு கலவரம் நடக்குதுன்னா அதை தொலை நோக்கோட நாளைக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி தான் முடிவெடுக்க முடியும். அதைத்தான் நானும் செஞ்சேன். சுலபமா தீர்க்க வேண்டிய பிரச்சனையை உங்க சுயலாபத்துக்காக பெருசா வளர விட்டுட்டு இப்ப சப்ப கட்டு கட்டுறீங்களே. தீக்குள்ள வேலை விட்டா சுடுன்னு சொல்றேன். உனக்கு புரியல. நீ விட்டு பார், அப்ப தெரியும். ஒரு நாள் நீ சிஎம்மா இருந்து பார், அப்ப புரியும். இது சரியான பதில் இல்லையே. நான் எப்படிங்க உங்க சீட்ல உட்கார முடியும்? இது வாதத்துக்கு வேணாலும் நல்லா இருக்கலாம், ஆனா நடக்கிற காரியமா? நடக்கும். அரசியல் சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கு. சின்னதா ஒரு ஆர்டினன்ஸ் போடலாம். ஒரு நாள் இருந்து பாருயா. நீங்க ஜோக் பண்றீங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன். ஒரு நாள் நீ என் நாற்காலியில் உட்காந்து பார். என் நாற்காலி ஒரு முள் படுக்க, என் பதவி ஒரு முள் கிரீடம்னு உனக்கு புரியும். அது என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதுன்னு உனக்கு பரிச்சு புரியும். அதுக்கப்புறம் முதல்வர் பதவி எவ்வளவு கஷ்டமானது நீ என் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லு. இல்லைங்க, அது என் வேலை இல்லைங்க. சொன்ன உடனே ஜகா வாங்குற பாத்தியா? அதான் ஒரு நாட்டு தலைவன் கிட்ட விளையாடக்கூடாது. அகலாது அழுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார்னு. இதான் உன்ன மாதிரி ஆள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து நேரடியா சவால் விட்டா பின் வாங்குற பாரு. என்ன இருந்து பாக்குறியா? ஒரு நாள் வந்து லைவ்ல ஓடிட்டு இருக்கு தம்பி, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்க. இல்ல பேட்டியை முடிச்சுக்கலாமா? சரிங்கய்யா, இது சாத்தியம்னா நான் தயார். ஒரு நாள் நான் உங்க பதவியில இருந்து பார்க்குறேன். நல்லது தம்பி, ஜெயஹிந்த்.